Hello my dear students, welcome back to my channel. இந்த வீடியோவில் நம்ம டேட்டாபேஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம பாதி பார்த்துருந்தோம். லைக் எப்படி டேட்டாபேஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது, டேபிள் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதில் டேட்டாவை எப்படி இன்செர்ட் பண்ணுறது அப்படிங்கிற வரைக்கும் நம்ம போன வீடியோவில் நம்ம பார்த்தோம். ஸோ அதை பார்க்காம நீங்கள் இதை கண்டினியூ பண்ணுறீங்க அப்படின்னா அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா அதை கண்டினியூ பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரி, ஓகே. ஸோ இன்னைக்கு டேட்டா எப்படி இன்செர்ட் பண்ணுறது அப்படிங்கிறது போன வீடியோவில் பார்த்தோம். இதை வந்து எப்படி அப்டேட் பண்ணலாம் அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம். ப்ரீவியஸ் வீடியோவில் நான் வந்து இந்த இடத்துல டபுள் கோட்ஸ்குள்ளே டேட்டாவை நம்ம இல்லையா, அதனால தான் சாரி கோட்ஸ்குள்ளே நம்ம டைப் பண்ணதுனால தான் 0 அப்படிங்கிறது நான் இந்த இடத்துல வந்திருக்கேன். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இன்டீஜராக இருந்துச்சு அப்படின்னா நம்பர்ஸ் கோட்ஸ் கொடுக்கணுங்கிற கம்பல்சரி இல்லை, கோட்ஸ் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ கோட்ஸ்குள்ளே கொடுத்ததுனால அது வந்து கேரக்டராக எடுத்துக்கிச்சு. ஸோ கேரக்டராக இருந்தால் நீங்கள் வந்து ஸ்ட்ரிங் அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும், அப்படி இல்லைன்னா வேர் கேர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும். இது வந்து நம்ம ரெண்டுமே யூஸ் பண்ணதுனால அது 0 பாயிண்ட்ஸாக எடுத்துக்கிச்சு. ஸோ இப்போ நம்ம இது எப்படி அப்டேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ லைக் இந்த இசையில் நம்பர்ஸ் இருக்குது, ஐ மீன் பாஸ்வேர்ட் இருக்குது, யாழினி அப்படிங்கிறதுல இல்லை இல்லையா. ஸோ அது நம்ம வந்து நம்பர்ஸ் கொண்டு வருவோம். ஓகே, எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்டேட்டுக்கும் நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்னா இந்த SQL அப்படிங்கிற ஒரு அந்த ஆப்ஷனுக்குள்ளே சூஸ் பண்ணிக்கோங்க. அது கோடு இருக்கிற இடத்துக்கு கொண்டு போகும். இருக்கா, அப்டேட்டுக்கு நீங்கள் கோட் எழுதணும் அப்படிங்கிறது கம்பல்சரி இல்லை. கோடை நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா query அப்படிங்கிறது சொல்லணும். இப்போ அப்டேட் queryக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல அப்டேட் அப்படிங்கிற ஒரு பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டடாக உங்களுக்கு வந்துடும். ஓகே, நம்ம வந்து இப்போது என்ன அப்டேட் பண்ண போகிறோம், பாஸ்வேர்டில் இருக்கிற அந்த 0 அப்படிங்கிறத நம்ம வந்து வேறு ஏதாவது ஒரு டேட்டாவாக போடணும். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எதை வச்சு போடணும் அப்படின்னா இந்த யூசர் நேமை வச்சு தான் போடணும். ஏன் ஏன் அப்படின்னா ஏன் அப்படின்னா ஏதாவது ஒரு இடத்துல இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு அட்ரஸ் தெரியணும் அப்படின்னா இந்த இடத்துக்கு தான் போகணும். இப்போ கோயில் பக்கத்தில் இருக்கிற இந்த ஷாப்புக்கு போ, இல்லைன்னா இந்த டேங்க்குக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த வீட்டுக்கு போ அப்படிங்கிற மாதிரி தானே சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி இந்த இடத்துல இருக்கிற இப்போ இசை அப்படிங்கிற ரோக்குள்ள இருக்கிற இந்த வேல்யூவை அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி தான் இதுவும் நம்ம பண்ணணும். இப்போ அப்டேட் லேர்னிங் ஹப் அப்படிங்கிறது டேபிளோட பேர். செட் என்ன மாற்ற போகிறோம், செட்டுனா செட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ பாஸ்வேர்டு அப்படிங்கிறது தான் நம்ம செட் பண்ண போகிறோம். ஸோ பாஸ்வேர்ட் அந்த 0க்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும், 1 2 3 அப்படிங்கிறத மாற்றலாம். ஓகே, வேர் எந்த இடத்துல நான் சொன்னேன் இல்லையா, இந்த டேங்க்குக்கு பக்கத்தில் இந்த வீட்டுக்கு பக்கத்தில் அந்த மாதிரி. ஸோ யூசர் நேமுக்கு பக்கத்தில் அப்படிங்கிறத கொடுக்கலாம். ஸோ யூசர் நேம், ஸோ ஸ்பெல்லிங் அந்த இடத்துல என்ன இருக்கோ அதுதான் இங்கேயும் போடணும். தெரியல அப்படின்னா அந்த சைடில் இருக்கும், பார்த்துக்கலாம். கோட்ஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு சாரி, இப்போ இதெல்லாம் வந்து டிஃபால்ட்டாக இருக்கிறது, அதனால இந்த ஸ்லாண்டிங் கோட்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா, அதுதான் நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் அது வந்து இப்போ ஆல்ரெடி இது டிஃபால்ட்டாக இருக்கிறது. ஓகே, இது வந்து இப்போ நான் அந்த கோட்ஸை மாற்றினால தான் இந்த இருக்கிற எரர் வந்து உங்களுக்கு கிளியர் ஆச்சு பார்த்தீங்களா. இப்போ நான் எடுத்து விடுறேன், உங்களுக்கு வந்து எரர் ஷோ ஆகும் பார்த்தீங்களா, எரர் காமிக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடாது. இதெல்லாம் டிஃபால்ட்டாக இருக்கிறது, ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறது. டேட்டாவுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நார்மல் கோட்ஸ் யூஸ் பண்ணி சாரி, இப்போ யூசர் நேம் கோட்ஸு ஆல்ரெடி என்ன இருக்குது, யாழினி அப்படிங்கிற இடத்துல யாழினி அப்படிங்கிற டேட்டாவுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த 0க்கு பதிலாக ஈக்குவல் டு 0 தானே இருக்குது, 0 செமிகோலன் முடிச்சுட்டு நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன், கண்ட்ரோல் என்டர் கொடுத்துட்டு அது எக்ஸிக்யூட் பண்ணிக்கிறேன். ஸோ நமக்கு 1 ரோ அஃபெக்டட் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் வருது. இப்போ நான் ப்ரௌஸ் பண்ணி பார்க்குறேன் என்ன ஆகுது. ஸோ நமக்கு ஸோ இந்த இடத்துல யாழினி 1 2 3 அப்படிங்கிறது அப்டேட் ஆகலையா, ஒன் செகண்ட். ஐ திங்க் ஸ்பெல்லிங் எரரில் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். திரும்ப நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். அப்டேட் லேர்னிங் அப் செட்டு நான் வந்து பாஸ்வேர்டை தான் மாற்றணும். ஸோ
ஓகே. பாஸ்வேர்டு வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கணும்? கோட்ஸ்குள்ளே குடுத்துருக்கக்கூடாது. நான் அத குடுத்துட்டேன்னு நெனைக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ யூசர் நேம் என்ன இருந்தது? யாழினி அப்படிங்கிறது இருந்ததா? அத வந்து கோட்ஸ்குள்ளே குடுத்துக்கிறேன். லைக் கரெக்ட். இந்த பாஸ்வேர்ட்ல நான் வந்து கோட்ஸ்குள்ளே 1, 2, 3 குடுத்துருந்தேன்னு நெனைக்கிறேன். இப்போ நான் வந்து யூசர் நேம் யாழினி அப்படிங்கிறத நான் குடுத்துக்கிறேன். இப்போ நான் வந்து இத என்டர் பண்றேன். 1 ரோ அஃபெக்டட் அப்படிங்கிற 2 ரோஸ் அஃபெக்டட். ஏன்னா 2 இடத்துல வந்து யாழினி அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? ஸோ அத வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். மாறிடுச்சு. கரெக்ட்? ஸோ நான் கரெக்ட். இதுக்கு முன்னாடி நான் வந்து கோட்ஸ்குள்ளே நான் வந்து 1, 2, 3 அப்படிங்கிறத குடுத்ததுனால இந்த இடத்துல கேரக்டரா எடுத்துக்கிச்சு. அதனால நமக்கு அவுட்புட் வந்து 0 அப்படிங்கிறது அப்டேட் ஆயிருக்கு. ஓகே. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். எப்படி ஒரு டேட்டாவ ஐ மீன் டேட்டாஸ் ஆல்ரெடி ஸ்டோர் பண்ண டேட்டாவ எப்படி அப்டேட் பண்றது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நான் கண்டிப்பா உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்றேன். இப்பதான் என்னோட வீடியோஸ்க்கு ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பார்க்குறீங்க அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இது பைத்தான் சீரியஸோட எஸ்கியூஎல் கிளாஸஸில் இருக்கும். இது எஸ்கியூஎலோட செகண்ட் பார்ட் வீடியோ இது. தேர்ட் பார்ட் வீடியோ அடுத்த கிளாஸில் வரும். ஸோ அப்டேட்டில் இருங்க. நீங்களும் உங்கள் ஸ்கில்லை அப்டேட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.